தமிழ்நாடு எலெக்ஷன்ல சேஞ்ச் வேணும்னு கேட்டோம். அதே மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து டிவிக்கு மக்கள் ரூலிங் பார்ட்டியை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் சாரும் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு வரவேற்பும் இருக்கு, அதே நேரத்தில் நிறைய கிரிட்டிசிசமும் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிஜேபியோட எக்ஸ்-டிஎன் ஸ்டேட் லீடரான அண்ணாமலை அவர்கள் ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீச்சஸ்னால, சினிமானால, ரைட்டிங்னால அண்ட் ஆப்வியஸ்லி ஐடியாலஜினால ஷேப் பண்ணப்பட்ட ஒரு பெக்குலியரான பொலிட்டிக்கல் அட்டானமி உள்ள ஸ்டேட் தான் தமிழ்நாடு. ஸோ அண்ணாமலை அவர்களுடைய இந்த புது பார்ட்டியோட என்ட்ரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், அண்ணாமலை அவர்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்ன, ஸோ அப்படி ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி பார்க்கலாம். ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங்கான பர்சனல் பிராண்ட். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நிறைய லீடர்ஸ் பார்ட்டியால ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஆனா அண்ணாமலை அவர்களுடைய கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்ததுனால அவருக்கு ஆல்ரெடி ஒரு டிசிப்ளின்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு இமேஜ் இருந்தது. ஆல்ரெடி அவர் கர்நாடகாவில் செம்ம ஃபேமஸான ஒரு ஆஃபீஸரா தான் இருந்தாரு. பாலிடிக்ஸ் வந்தப்பறம் கூட கரப்ஷன், கவர்னன்ஸ், அக்கௌண்டபிலிட்டி மாதிரியான டாபிக்ஸ் பத்தி பேச ஒரு ஸ்ட்ராங்கான ஐடென்டிட்டி தான் அவர் கிரியேட் பண்ணாரு. எஸ், ஹி ஜாயின் பிஜேபி அண்ட் 2024 எம்பி எலெக்ஷன்ல பிஜேபிக்கு ஒரு வேவே கிரியேட் பண்ணான்னு சொல்லலாம். பாலிடிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அட்வான்டேஜ் அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கு. ரெண்டாவது, பவர்ஃபுல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். தமிழ்நாடு பாலிடிக்ஸை ஷேப் பண்ணதே ஸ்பீச்சஸ். அண்ணால ஆரம்பிச்சு கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், இன்னைக்கு இருக்க சிஎம் விஜய் அவர்கள் வரைக்குமே கம்யூனிகேஷன்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் கிட்டத்தட்ட அந்த கேட்டகரிக்குள்ள சேர்க்கலாம். ஏன்னா அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு. பிரஸ் மீட்டா இருந்தாலும் சரி, டிபேட்டா இருந்தாலும் சரி, ஒரு பப்ளிக் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, கான்பிடண்டா கிளியரா பேசுறாரு. மூணாவது, யூத் அப்பீல். அர்பன் யூத்ல ஒரு செக்ஷன், எஸ்பெஷலி எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ், அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே காட்டிட்டு தான் இருந்திருக்காங்க. ரீசன் என்னன்னா, அவர் பேசுற டாபிக்ஸ்ல கவர்னன்ஸ், டெவலப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கும். ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸுக்கு ஆல்டர்னேட் வாய்ஸாகவும் சில யங்ஸ்டர்ஸ் இவரை பார்க்குறாங்க. ஸோ இந்த யூத் கனெக்ட் ஃபியூச்சர்ல பெருசாக வளர நிறைய சான்சஸ் இருக்கு. நாலாவது, ஸ்டேட் வைடு ரெகக்னேஷன். புது பார்ட்டி ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே அவரோட பேர் தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து வீக்னஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கிராஸ் ரூட் நெட்வொர்க்கே வீக்கா இருக்கு. பாலிடிக்ஸ்ல ரெகக்னேஷன் மட்டும் பத்தாது. எலெக்ஷன்ல வின் பண்ண பூத் லெவல் நெட்வொர்க் வேணும், வில்லேஜ் லெவல்ல ஒர்க்கர்ஸ் வேணும், வார்டு லெவல்ல கோஆர்டினேட்டர்ஸ் வேணும். டிவிக்கே கூட இப்ப கிரவுண்ட் லெவல்ல நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருந்தாலும் அது ஒரு வேவோட ரிசல்ட் தான். விஜய் அவர்கள் அப்படின்ற அந்த ஒரு நேமுக்காகவும் அந்த விசில் சின்னத்துக்காகவும் போடப்பட்டதுதான் தவிர நிறைய பேத்துக்கு இது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை, நிறைய இடங்கள்ல அந்த வேட்பாளர் நேம் கூட தெரியாது. அப்படிதான் வந்து பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்க. விசில் சின்னம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ என்னதான் பவருக்கு வந்துட்டாலுமே டிவிக்கு இன்னுமே மைக்ரோ லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு புது பார்ட்டிக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண நிறைய டைம் எடுக்கும். இது ஒரு மேஜர் சேலஞ்ச். ரெண்டாவது, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கல்ச்சர். தமிழ்நாடு ஓட்டர்ஸ் பொதுவாகவே ஐடியாலஜி, மூவ்மெண்ட், லாங்குவேஜ் ஐடென்டிட்டி, ரீஜனல் பிரைடு, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அதிகமாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ நம்ம மக்களோட பொலிட்டிக்கல் ஹேபிட்ஸை மாற்றுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ புது பார்ட்டிக்கு ஓட்டர்ஸை கன்வின்ஸ் பண்ண நிறைய டைம் எடுக்கும். அதுவும் இவர் பிஜேபிலேருந்து வரதுனால எல்லா ரிலீஜன் அண்ட் கேஸ்டுக்கான லீடரா அவரை ஒரு பொசிஷன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். மூணாவது, லீடர்ஷிப் சென்ட்ரிக் இமேஜ். அந்த பார்ட்டியோட முக்கிய ஃபேஸ் அண்ணாமலை அவர்கள் தான். இது ஒரு ஸ்ட்ரென்த்து, ஆனா இதுதான் வீக்னஸும் கூட. லீடர் மேல ஓவர் டிபெண்டன்ஸ் இருந்தா ஆர்கனைசேஷன் growth ரொம்ப ஸ்லோ ஆகலாம். ஸோ லாங் டேர்ம் சக்சஸ்க்கு செகண்ட் லெவல் லீடர்ஷிப் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது, எலக்டோரல் ப்ரூஃப். ஸ்பீச், இன்டர்வியூஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வேற பக்கம். ஸோ ஒரு புது பார்ட்டியா எலெக்ஷன்ல ரிசல்ட் காமிக்கிற வரைக்கும் அவங்க மேல ஒரு டவுட் இருக்கும். இன்ஃபேக்ட் டிவிக்கேவும் அதை பயங்கரமா ஃபேஸ் பண்ணாங்க. அந்த பார்ட்டி கேடர்ஸுக்கே வந்து அவ்வளோ டவுட்ஸ் இருந்துச்சு. இதுல வந்து வின் பண்ண முடியுமா, இத்தனை சீட்டு வாங்குவாரா, அத்தனை சீட்டு வாங்குவாரா, ஒரு தொகுதியில் ஜெயிப்பாரா, இந்த தொகுதியில் ஜெயிப்பாங்களா, அப்படி இப்படின்னு 1008 கன்ஃபியூஷன்ஸ் வந்து அந்த பார்ட்டி மெம்பர்ஸ்குள்ளேயே இருந்தது. ஸோ வீக்னஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கலாம். ஒன்று, ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் ஸ்பேஸ். தமிழ்நாடு ஓட்டர்ஸ் ரீசெண்ட் எலெக்ஷன்ல ஒரு பெரிய சேஞ்சுக்கு ஓட் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி மேபி இன் ஃபியூச்சர்ல தமிழ்நாடு ஓட்டர்ஸ் ஒரு புது ஆல்டர்னேட் தேடுனா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. பாலிடிக்ஸ்ல வேக்கம் இருந்தால் கண்டிப்பா யாராவது ஃபில் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஐடியாலஜி அண்ட் பாலிசிஸ்னு சொல்லலாம். என்னதான் கரிஷ்மா இருந்தாலும் ஐடியாலஜி தான் ஃபைனலா பேசும். ரெண்டாவது, அர்பன் மிடில் கிளாஸோட சப்போர்ட். சிட்டிஸ்ல இருக்க ஓட்டர்ஸ் கவர்னன்ஸ், ஜாப்ஸ், டெக்னாலஜி, டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்றவங்க. ஸோ இந்த டெமோகிராஃபிக்ல
அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பில்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. 3 சோஷியல் மீடியா ஏரா. இன்னைக்கு பாலிடிக்ஸ் கிரவுண்ட்ல மட்டும் நடக்கல, இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், ஃபேஸ்புக்னு எல்லா இடத்துலயும் நடக்குது. அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மீடியா பிரசன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா கொண்டு போய் சேர்க்க முடியும். 4வது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஓட்டர்ஸ். இது நியூ ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் பார்ட்டி ஹிஸ்டரியை விட பெர்ஃபார்மன்ஸை பார்க்குற ஜென்ரேஷனாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆனால் கவர்னன்ஸ் ஃபோக்கஸ்டு பாலிடிக்ஸ்க்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, இப்போ த்ரெட்ஸை பார்க்கலாம். 1 டிவிகே. அது ஒரு மேஜர் சேலஞ்ச். இதுதான் பிக்கெஸ்ட் த்ரெட்னு சொல்லலாம். ஏன்னா டிவிகே கூட பொலிட்டிக்கல் சேஞ்சை தான் ரெப்ரசென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி சேஞ்ச் வேணும்னு நினைக்கிற ஓட்டர்ஸ்ல ஒரு மேஜர் பர்சன்டேஜ் டிவிகே பக்கம் போயிருக்காங்க. ஸோ அதான் டிவிகே இருக்கே, அப்புறம் ஏன் நான் அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு கண்டிப்பா வரும். இந்த கொஸ்டினுக்கு கன்வின்சிங்கா ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ், உமன் அண்ட் ஸ்விங் ஓட்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் அவர் பக்கம் இழுக்கிறதுக்கு he really has to do something extraordinary. 2வது ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ். தமிழ்நாடுல பொலிட்டிக்கல் எக்கோசிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே, இப்போ ரீசெண்டா வந்த டிவிகே மாதிரியான கட்சிகள் அவங்களோட ஓட் பேங்கை பயங்கரமா வச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரை சேலஞ்ச் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆல்சோ இப்போ அவர் சொல்றதை பார்த்தா அவர் லோக்கல் பாடி எலெக்ஷன்லயே கண்டெஸ்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். வித்தவுட் கிராஸ் ரூட் லெவல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கஷ்டம். 3வது ஓட் ஸ்பிளிட் ரிஸ்க். புது பார்ட்டியால வந்த உடனே சீட் வின் பண்ண முடியாம இருக்கலாம், பட் ஓட் ஸ்பிளிட்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ பாலிடிக்ஸ்ல எப்பயுமே சில பார்ட்டிஸ் டைரக்டா வின் பண்ணாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனும் நடக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜில் இருக்கு. ஒரு பக்கம் ரூலிங் பார்ட்டியா டிவிகே, இன்னொரு பக்கம் ட்ரெடிஷனல் டிராவிடியன் பார்ட்டிஸ் ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷனா உட்கார்ந்துருக்காங்க. அண்ட் 3வதா இப்போ அண்ணாமலை புது பார்ட்டியோட என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ இந்த பார்ட்டி ஃபியூச்சர்ல ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாறுமா, இல்ல கிங் மேக்கர் ஆகுமா, இல்ல டெம்பரரி பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டா போய் முடியுமா, இதுக்கெல்லாம் டைம் தான் பதில் சொல்லும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயங்க, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். அதுல டிவிகேவோட ரைஸ் ஒரு சாப்டர், அண்ணாமலை அவர்களோட என்ட்ரி இன்னொரு புது சாப்டர் எழுதுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்துல உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்களோட அந்த பார்ட்டி என்னவா மாறப்போகுது, அண்ட் இப்போ இனிமே எப்படி ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆக போகுதுன்னா சிஎம் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி டெய்லி நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும், உங்க கூட பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல். ஸோ அதனால நம்ம சேனலை டிஎம்டி கோட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.